இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 27வது அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 46 வரை. சூழ்ச்சியின் விளைவுகள். ஏசா மிகவும் மனக்கசந்து அழுது உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். வசனம் 34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை விற்றான். இந்த பூமியில் இதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று எண்ணியதால் அதை அலட்சியம் செய்தான். அவன் எதிர்கால இலக்கு அற்றவனாக தற்காலத்திற்காக மட்டுமே வாழ்ந்தான். ஆகவே ஒரு சோகமான கதாபாத்திரமாக வேதம் அவனை சித்தரிக்கிறது. பல நேரங்களில் நாமும் கூட விரும்பினதை விடாப்பிடியாக கேட்கிறோம், பின்பு ஆத்துமாவில் வெறுமையை அனுபவிக்கிறோம். இதற்காக ஏசா மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. பேரானவன் என்னும் உரிமையை இழந்தான். பிற்பாடு கண்ணீர் விட்டு அழுதும் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலவில்லை. தனக்கு கிடைத்திராத அந்த பாக்கியம் தன் சகோதரனுக்கும் கிடைத்திடக்கூடாது என்பதற்காக தந்தை இறந்த பின்பு அவனை கொலை செய்ய முடிவெடுத்தான். ஒரு தேவனுடைய பிள்ளை ஏசாவை போல உடன் சகோதரனை கொல்லும் அளவுக்கு துணியாவிட்டாலும் கூட பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் பழிவாங்கும் எண்ணங்களை கொண்டிருக்கிறோம் என்பது கசப்பான உண்மை. யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஆனால் அது வெளியே தெரிந்துவிட்டது. தன் இருதயத்தில் நிறைந்திருந்த எண்ணத்தை வாயினால் யாரிடமோ வெளிப்படுத்தி விட்டான். இது ரெபெக்காளுக்கு மனவேதனையை உண்டாக்கியது. கோபம் பொல்லாதது. ஏசா யாக்கோபின் மீது கோபம் கொண்டாலும் அது பாவமாக மாறாதபடி ரெபெக்காள் காரியங்களை செய்தாள். காலம் கோபத்தை தணித்து மறக்க செய்யும் என்று நம்பினாள். தாய் என்ற முறையில் இருவரையும் அழைத்து ஒருவருக்கொருவர் சமாதானமாகவும் ஒப்புரவாகவும் செய்திருந்தால் நலமானதா இருந்திருக்கும். ஆனால் அவளோ தன் நம்பிக்கைக்குரிய பிரியமான நபரை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தினாள். இது ஏசாவுக்கு மேலும் கோபத்தையும் வெறுப்பையும் அதிகரித்தது. தன் தாய்க்கு பிடிக்காத பெண்களை மணந்து கொண்டதன் வாயிலாக இதை அறிவித்தான். பல நேரங்களில் நாமும் கூட பிரச்சனைகளை நடுநிலையாக நின்று தீர்ப்பதற்கு பதில் நமக்கு வேண்டியவர்களை காப்பாற்ற முயன்று சிக்கல்களை அதிகமாக்குகிறோம். அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் என ரெபெக்காள் கூறினார். 20 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு வந்தபோது அவள் உயிரோடு இல்லை. காலம் ஏசாவின் கோபத்தை தணித்த பின் நாம் ஒன்று சேருவோம் என்றாள். ஆனால் காலம் இப்பூமியில் தாயையும் மகனையும் நிரந்தரமாக பிரித்து விட்டது. புதிய ஏற்பாடு ஏசாவின் வாழ்க்கையை நமக்கு மீள்பார்வை செய்து வழங்குகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் வசனங்கள் 16, 17. ஏசா ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற ஆசைப்பட்டான். ஆனால் அவன் கண்ணீரையும் மீறி நிராகரிக்கப்பட்டான். அழிந்து போகிற சரீர இன்பத்திற்காக தங்கள் விலை மதிப்பற்ற ஆத்துமாக்களை விற்கும் மனிதர்களால் இந்த உலகம் நிறைந்துள்ளது. அவர்களுடைய தேவன் அவர்கள் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமி கடித்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று பவுல் இத்தகையோரை பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் மதிப்பறிந்து வாழ உதவி செய்யும். ஆமேன்.